அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் ரெகுலராக உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு என்னோடய வீடியோ வரும். காலையிலே கோலம் போட்டுட்டு கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு பார்த்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக மழை எதுவும் இல்லை, நல்ல வெயில், தொடர்ந்து மழையாக இருந்துச்சு. நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்தோம், ஒரு தூறலாவது போட்டுரும். அதனால் இப்போ 2 நாள் வெயில் அடிக்குது, சரி நம்ம தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி பார்த்துட்டு போயிடணும். இதுலேயே நம்ம டைம் நிறைய எடுத்துக்கக்கூடாது. வீட்டு வேலைகளை உள்ளே முடிச்சுட்டு அப்புறமா தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குது செடிகளுக்கு, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் முட்டை குழம்பு தான் இன்றைக்கி நான் வைக்கிறேன். உருளைக்கிழங்கு இருந்துச்சு, கேரட் இருந்தது, ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சு, அதை போட்டு முட்டை குழம்பு. நம்ம முழுசாக முட்டையை அவிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது. ஸ்கூல்லையும் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க மற்ற பிள்ளைங்க. அப்படிங்கிறதுனால அவிச்ச முட்டை அவங்களும் நான்வெஜ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நல்லது தான், நானும் எப்போவுமே நான்வெஜ் கொடுத்து விட்டதே கிடையாது இது வரைக்குமே. எக்கு மட்டும் கொடுத்து விடுவேன், அதுவுமே ஆம்லெட்டு இல்லை பொரிச்சு அந்த மாதிரி தான் கொடுத்து விட சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றி கொடுத்துருவேன். உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அதை கிளறும்போது அழகாக முட்டை வெந்து சூப்பராக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. மோஸ்ட்லி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காரத்துக்கு காரப்பொடி சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றி டிஃபனுக்கு எப்பயுமே நான் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம். இது காய்கறியோடு சேர்த்து கேரட் அந்த உருளைக்கிழங்குலாம் முட்டை குழம்புல சேர்க்கும்போது காய் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி அவங்கள கூட இது கூடவே சாப்பிட வைக்கணுங்கிறதுனால காயும் நான் போட்டிருக்கேன். முட்டை குழம்புனா முட்டை மட்டும் போட தேவையில்ல, காய் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ரசம் இருக்குது. பொரியலுக்கு சின்ன சின்ன பொடி பிஞ்சு அவரைக்காய் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தது. என்னென்ன காய்கள் 2-3 நம்ம செஞ்சது போக ஃப்ரிட்ஜில் மீதி இருக்கும், 2 கலந்து செய்கிறது. அவரைக்காயோட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எது வேணால் நம்ம கலந்து செஞ்சுக்கலாம். அந்த காய் வேஸ்ட் ஆகாமல் நம்ம செஞ்சிடணும், அவ்வளோதான். பொரியல் செஞ்சுட்டு கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட வேண்டியது தான். ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பா டியூஷனுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் போய் அவங்களுக்கு ஜடை போட்டு அவங்கள ரெடி பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் இருக்குது, அதை தான் வச்சு கொடுத்து விடணும். ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால அதை காலி பண்ணணும். இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு என்னோடய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த செடியெல்லாம் கட் பண்ணுற வேலை தான். ஏன்னா தொடர்ந்து மழையாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days 20 daysக்கு முன்னாடி கொஞ்சம் செடி கட் பண்ணி விட்டேன். மழையில் நல்லா வளர்ந்துருச்சு, செம்மையாக பூ பூத்துச்சு, நல்லா வளர்ந்து துளிர் விட்டு அதில் நம்ம கட் பண்ணி விட தான் புதுசாக அந்த துளிர் விடும். அதில் தான் புதுசாக மொக்கு வைக்கும், பூ நிறையா பூக்கும். நிறைய பூ இருந்துச்சு தான். அன்றைக்கி நான் சஷ்டி அன்னைக்கு சாமிக்கு கூட அவ்வளோ பூ பறித்து நான் காமிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 முழத்துக்குள்ளே பூ இருந்துச்சு. அப்புறம் அதுக்கும் மொதல் நாள் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பூ கொஞ்சம் கட்டி கொடுத்தேன். அந்த அளவுக்கு பூ இருந்துச்சு. ஆனால் அவ்வளோவும் பறிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும், கட்டுறதுக்கும் டைம் எடுக்கும். கொஞ்சம் லேட் ஆகிட்டா பூத்துடும். டைமுக்குள்ளே பறிக்கணும். ஒரு 5 o'clock பறித்தாதான் கரெக்டான ஒரு இதில் இருக்கும். அழகாக கொஞ்சம் பூத்தும் கொஞ்சம் பூக்காமலும் இருந்துச்சுன்னா தான் சந்தன முல்லரும்பு அழகாக இருக்கும். ஆனாலும் நிறைய இலைகள் கொட்டுது, நமக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்பப்போ ஆனால் கட் பண்ணி தான் விடணும். அது கொடி தான் நீட்டாக இருக்கணுமே தவிர அப்பப்போ அதை கட் பண்ணி தான் விடணும், ரொம்பவும் அடர்த்தியாக வச்சுக்கக்கூடாது நம்ம. அப்புறம் அந்த மழையில் மணி பிளான்ட் சூப்பராக வந்திருக்கு. என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் அந்த மழை துளி பட்டாதாங்க கொஞ்சம் பிரைட்டாக அப்படியே செடியெல்லாம் அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இலையெல்லாம் அவ்வளோ பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு. இலையுமே பெருசாக இருக்குது. மணி பிளான்ட் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இருந்துச்சு, இப்போ நல்ல பெருசாகவுமே ஆயிருக்குது. மேலே கொடியும் நல்லா படர்ந்து இருக்குது. அப்புறம் அப்படியே பின்னாடி என்ன கூட்டிகிட்டு வரப்போகிற கொல்லை பக்கத்தில் ஆரம்பித்து அப்படியே சந்து பக்கம் வழியாக ஃப்ரண்ட் வரைக்கும் நான் இப்போ கூட்டிகிட்டு வர போகிறேன். பின்னாடியுமே பக்கத்து வீட்டு மரத்தோட இலையை நிறைய வீடு நம்ம தேங்காய் உரிப்போம், அந்த குப்பைகள் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு குப்பை சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அதனால் முன்னாடியிலேருந்து நம்ம
கூட்டிகிட்டு வந்தோன்னா இங்கே வந்து நம்ம ஒன்று சேர்த்து அள்ளுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பேக் சைட்லேருந்து நான் வந்து கூட்டிகிட்டு வரேன். ரொம்ப வெயிலாக இருக்குது, வெயில் டைம் கிடையாது, ஒரு 10 மணி தான் இருக்கும். ஆனாலுமே வெயில் வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த வெயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மழையே வந்து ரெகுலராக ஒரு 10 டேஸ்க்கு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வெயிலை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஏதாவது காய வைக்க வேண்டிய பொருள்கள் ஏதாவது இருக்கும் போகும், துணிகள் நல்லா வெயிலில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருக்கும். ரொம்ப ரெகுலராக வெயில் இருந்துச்சுன்னா அது நமக்கு போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வரப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நமக்கு ஒரு கூலிங்காக இருக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கிளைமேட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவே வந்து ரொம்ப நாள் மழையாகும், ஏன்னா இது மழை சீசன் தான். ஆனால் மழையாகவே இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். லைட்டான வெயில்லாம் இல்லை, நல்ல சுல்லுன்னு சூப்பரான வெயில். அதனால் வந்து நம்ம நிறைய காய வைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, காய வைக்கணும். அதனால் வந்து இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து மழை டைமில் வந்து கூட்டவே முடியாது, பாசி பிடிச்சிரும் ஃபுல்லாகவே. நம்ம வந்து மண்ணாகவே விட்டுறக்கூடாது. வந்து பூச்சி போட்டு இருக்கும், நம்ம வந்து சிமெண்ட்டு போட்டு விட்டுரும். செடிகள் வைக்க முடியலன்னா பரவாயில்லன்னு சொல்லி தான் போட்டது. ஆனால் இது வந்து பாசி அதிகமாக பிடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது இங்கே ஃபுல்லாகவுமே மாடியிலே நம்ம ஒயிட்டு வந்து அடிச்சிட்டோம் பெயிண்ட்டு. இங்கேயுமேலாம் வந்து அடிக்க முடியாது, நிறைய ஆகும் பெயிண்ட், அதனால் அடிக்கலை. ஆனால் பாசி தான் பிடிக்குது. மழை வந்து அதுவும் கொஞ்சம் தண்ணி தேங்கிடும் இந்த பக்கம், கூட்டி கூட்டி தான் விடணும். மழையாக இருக்க டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசி பிடிச்சிரும். இந்த செவரெல்லாம் பார்த்தா தெரியும். ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனா, அதனால தான் கீழெல்லாம் கொஞ்சம் நல்லா விட்டுருக்குது. அது வெயில் வந்துட்டாவே தானாக சரியாக போயிடுது. அப்புறம் இங்கே செடிகள் எல்லாமே வந்து இந்த சந்தன முள்ளர் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் இது, அது வரைக்குமே தோரணம் மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே உள்ள இந்த பக்கம் உள்ளதெல்லாம் அப்படியே நீட்டாக தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபுல்லாக பூ, இந்த மழையில் வந்து பறிக்க முடியலையா, அப்போ எல்லா பூவு எல்லாமே கொட்டிடும். அப்பப்போ வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கணும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம செடிகள் இருந்ததுன்னா நம்ம கூட்டிகிட்டு தான் இருக்க வேண்டிய வேலைகள் இருக்கும். நம்ம செடி வைக்கணும்னு ஆசைப்படுறோன்னா செடி வச்சா மட்டும் போதாதுங்க, அதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குது. அதை பராமரிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்து ஆசாசியாக வைப்போம். ரோஸ் செடிலாம் எனக்கு அதிகமாக வந்து நிலைக்காது, 2-3 டைம் பூக்கும் அப்படியே போயிடும். அப்படி இருந்து 2 பன்னீர் ரோஸ் தான் இப்போ பூத்துட்டு இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக அதிகமாக வெயிலாக இருந்தால் நிழலில் வைக்கணும். அதிகமாக வெயில் இல்லாத டைமில் என்ன பண்ணணும், கொஞ்சம் மழை தண்ணியும் படணும். அதே சமயம் கொஞ்சம் வெயில் படுறப்ப வெயில் படுற இடத்துலையும் நகர்த்தி வைக்கணும். அடுத்தது வந்து கரெக்டாக இது வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டுருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் இலை வாடினாலும் நம்ம ஏதாச்சும் அதுக்கு ஏதாவது மருந்து போடுறது, மாதத்தில் ஒரு டைம் போடுறதுன்னா அதை வந்து போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான செடிகள்லாம் வந்து நமக்கு இந்த ஓமவல்லி, துளசி இதெல்லாம் அப்பப்போ நம்ம பார்த்துட்ருக்கணும், வாடாமல் இருக்குதா அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கணும். ரொம்ப வந்து அந்த ஓமவல்லி, துளசி, வெத்தலை அவ்வளோ அடர்த்தியாக இருந்துச்சு, அழகாக வச்சுருந்தேன். ஏசியோட சூடு காத்தா என்னன்னு தெரியல, இல்லை இடையில ஊருக்கு போனப்போ சரியாக தண்ணி ஊற்றலையா என்னன்னு தெரியல, அப்படி வாடிப்போச்சு. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. வெத்தலை ஃபுல்லாகவே இல்லை, திரும்பவும் நம்ம வெத்தலை கொடி வந்து வைக்கணும், புதுசாக வந்து வைக்கணும். எவ்வளோ இலைகள் இருக்குது பாருங்கள். முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து இருக்க வேண்டிய செடிகள் வந்து ஓமவல்லி இருக்கணும், மருத்துவ குணமுடையது. துளசி இருக்கணும், அதுவுமே மருத்துவ குணமுடையது. அடுத்தது நல்ல வாசனையான பூச்செடி இருக்கணும், சந்தன முள்ளரும்பு, மல்லி இருக்குது நமக்கு. அந்த சைடு வந்து நம்ம சிமெண்ட்டு போடாமல் மண்ணாக விட்டு வச்சுருக்கோம், அதில் மல்லி இருக்குது. 2 ஒரு 3 அந்த மாதிரி மல்லி பூத்துட்டு இருக்குது. செம்பருத்தி செடி இருக்கணும் கண்டிப்பாக, செம்பருத்தி அந்த பக்கம் நம்ம வச்சுருக்கோம். ஒரே ஒரு கொய்யா மரம் இருக்குது, மாதுளை இருக்குது. கொய்யா 2 வச்சுருந்தோம், 1 சிமெண்ட்டு பட்டு வீணாயிடுச்சு. குட்டியாக வந்து லெமன் மட்டும், எலுமிச்சை மரம் மட்டும் நம்ம வைக்கலான்னு இருக்கேன். திரும்ப நமக்கு வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளிப்பக்கம் வந்து ஒரு வச்சுருக்கேன், வேப்ப மரம் வந்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது நிழலுக்காக. அப்புறம் செவ்வரளி பூ நான் எல்லா வீடியோவிலும் காமிப்பேன், அழகாக பூத்து குலுங்கும். இப்போ கொஞ்சம் மழை டைமில் அதிகமாக பூக்கலை. அடுத்து மருதாணி, மெயினாக மருதாணி ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணி இருக்குது, மகாலட்சுமி கடாட்சம் உள்ளது மருதாணி, அதுவுமே இருக்குது வீட்டில். அடுத்தது வந்து இந்த மாதிரி முக்கியமான செடிகள்லாம் வீட்டில் கண்டிப்பாக வந்து இருக்கணும். இவ்வளோ அடர்த்தியாக இருந்தது பாருங்கள், இப்போ எவ்வளோ அடர்த்தி கம்மி பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த நுனியில் மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கேன், அதில் மட்டும் பூக்கிற பூ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவும் கட் பண்ணிட்டேன்.
அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப இங்கே நம்ம வந்து கூட்டணும். பைக் நிறுத்துகிற இடம் அங்கே வந்து பைக் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப மண்ணாயிடும். அதை வந்து பைக் எடுத்ததுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே அந்த இடத்த கூட்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். வெளி வேலைகளை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம உள்ளே இருக்க வேலைகளை பார்க்கணும். சோஃபாவில் துணி எடுத்து வச்சுருக்கேன். நேற்று துவைச்சது அதை மடிக்கணும், வீட்டை கூட்டணும், நிறைய இருக்குது. என்னதான் வீட்டு வேலைகள் அதிகமாக செஞ்சாலும் நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கும். வெளி வேலைகள் பார்த்தா தான் இவ்வளோ தண்ணி நான் குடிக்கிறேன் பாருங்கள். நமக்கு தண்ணி நிறைய குடித்தா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. என்னதான் வீட்டு வேலைகள் செஞ்சாலும் கொஞ்சம் நமக்கு எக்ஸசைஸாக இருக்கணும். அதனாலே நான் வந்து 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு டைம் நான் வந்து ஃபுல்லாகவே வீடை சுற்றி வந்து கூட்டி க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தண்ணி நிறையா குடித்தோன்னா ரொம்ப 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 வந்து உடம்புக்கு நல்லது. என்னதான் வீட்டு வேலைகளை செஞ்சாலுமே இந்த மாதிரி இப்போ செஞ்சோன்னா தான் தண்ணி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எடுக்குது, நல்லா வேர்த்துருது. அப்போ நமக்கு ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதாக இருக்குது. அப்புறம் வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.